குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். மதிமுக பொதுக்குழுவில் எடுக்கப்படும் முடிவை அறிந்து கொண்டு அக்கட்சியில் அதிருப்தியில் இருப்போரை திமுகவில் சேர்க்க திட்டமிடப்பட்டுள்ளது. மதிமுக பொருளாளராக இருந்த கணேசமூர்த்தி கடந்த 2024 தற்கொலை செய்து கொண்டார். அவரது மகன் கபிலன், மதிமுக நிர்வாகிகள் TR செங்குட்டுவன், கோபால், அழகு சுந்தரம், செவந்தியப்பன், வீரபாண்டியன், ஜெயபிரகாஷ், கழககுமார் உள்ளிட்டோர் திமுகவில் இணைய விருப்பம் தெரிவித்துள்ளனர். ஆனால் திமுக தலைமை அவர்களை காத்திருப்போர் பட்டியலில் வைத்துள்ளது. அதற்கு காரணம் திமுக கூட்டணியில் நீடிப்பதா அல்லது விலகுவதா என்பது குறித்து வரும் 27 நடக்கும் பொதுக்குழு கூட்டத்தில் முடிவெடுக்க உள்ளதாக மதிமுக தலைமை தெரிவித்துள்ளது. ஒருவேளை கூட்டணியை விட்டு வெளியேறும் முடிவை எடுத்தால் அக்கட்சியிலிருந்து வருவோரை வரவேற்கலாம் என திமுக தலைமை ஒப்புதல் அளித்துள்ளது. மதிமுக அதிருப்தியாளர்கள் கூறியதாவது: செங்குட்டுவன் தலைமையில் திமுகவில் இணைய விருப்பம் தெரிவித்து கடிதம் கொடுத்துள்ளோம். வரும் 27ஆம் தேதி மதிமுக பொதுக்குழுவில் கட்சியின் பொதுச் செயலர் வைகோ எடுக்கும் முடிவை தெரிந்த பின் பார்த்துக் கொள்ளலாம் என ஸ்டாலின் கூறிவிட்டார். அதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம் என்றனர். இதற்கிடையில்தான் அமைச்சர் ஆதவர்ஜுனா சென்னை அண்ணாநகரில் உள்ள வைகோவின் வீட்டிற்கு சென்று அவரை சந்தித்து பேசினார். கடையநல்லூர் MLA ராஜேந்திரன், சீர்காழி MLA செந்தில் செல்வன் ஆகிய இருவரும் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள். இருவரும் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்ய வேண்டும் என மதிமுக தலைமை வலியுறுத்தி வருகிறது. ஆனால் அவர்கள் மறுத்து வருகின்றனர். ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்து விட்டால் என்ன செய்வது என அவர்கள் குழப்பத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது.